அனைவருக்கும் இனிய காந்தி ஜெயந்தியினுடைய வாழ்த்துக்கள் மற்றும் ஆயுத பூஜை வாழ்த்துக்கள். சரி, இந்த நிகழ்ச்சி ஐடிவி வழங்கும் அந்தரங்கம். சரி, எல்லாருமே ரொம்ப அழகா ஆயுத பூஜை எல்லாம் கொண்டாடிட்டு வீட்டில் அமைதியாக உட்காந்துருப்பீங்க. அண்ட் உங்களுடைய ஆயுத பூஜை வேலைகளையும் கட்டிலில் தொடங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த நேரத்துலையும் உங்களுக்கு சந்தேகங்கள் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படியே இருந்தாலும் அப்படியே எல்லா வேலைகளையும் நிப்பாட்டிட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். மேலே இருக்கிற இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு உங்களுடைய சந்தேகங்களுக்காக அணுகுங்க. அண்ட் இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலருக்குமே பொதுவான ஒரு நிகழ்ச்சி. நம்ம எப்பவும் சொல்றது தான், செக்ஸ் அப்படிங்கிறது இரண்டு பேருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ தாராளமாக நீங்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை அணுகலாம். சரி, இன்னைக்கு டாக்டர் என்ன மாதிரியான கிளுகிளுப்பான டாபிக் எடுக்க போறாரா, இல்லை இன்ஃபர்மேஷனான டாபிக் எடுக்க போறாரா? எப்படி எடுத்தாலுமே ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதில். ஸோ என்ன மாதிரியான டாபிக் எடுக்க போறாருங்கிறத கேட்கலாம். சொல்லுங்க டாக்டர், இன்னைக்கு என்ன மாதிரியான டாபிக் எடுக்க போறீங்க? எனக்கு மெயினாக இருக்கக்கூடிய பிரச்சனை ஆண்மை குறைவுன்ற பிரச்சனை. இளைஞர்கள் முதல் பெரியவங்க வர, வயசானவங்க வர இருக்கு. அவங்களுக்கு தேவையான சந்தேகங்களை பூர்த்தி பண்ற மாதிரி இருந்து. ஓகே ஓகே. இப்போ ஆண்மை குறைவு அப்படின்னு சொன்னதுமே எதனால இதெல்லாம் ஏற்படுது? ஆண்மை குறைவுனா ஃபர்ஸ்ட் என்ன, அதை சொல்லுங்க. ஆண்மை குறைவுங்கிறது ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த இயலாமை. கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து முறையாக அனுபவிக்கக்கூடிய சந்தோஷம் ஒருத்தருக்கு மட்டும் கிடைக்கும், இன்னொருத்தருக்கு கிடைக்காது. ஒன்று, சில பேருக்கு ரெண்டு பேருக்குமே கிடைக்காமலும் போயிடும். இவங்களுக்கும் புரோஜனம் இருக்காது, அவங்களுக்கும் புரோஜனம் இருக்காது. அதனால இதுல ரெண்டு அடுத்த நெக்ஸ்ட் போனோம்னா குழந்தையின்மை பிரச்சனையும் அதே மாதிரி கொண்டு வருவாங்க. ஆண்மை குறைவுல சேரும். ஆமா, விரைப்பு தன்மை மட்டும் இருந்தா பார்த்தாது. ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்துற வரை நீண்ட நேரம் போகிற, நீண்ட நேரம் ரொம்ப நீண்ட நேரம்னு இல்லை, அவங்கள சந்தோஷப்படுத்துற வரை, அவங்கள கிளர்ச்சி அடைய வைக்கிற வரை இது பண்றக்கூடிய ஆற்றல் வேணும். ஓகே ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி. அண்ட் நேயர் யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம். உங்க பெயர் சொல்லுங்க. வேலூர்ல இருந்து ஜெயக்குமார். ஜி குமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். மறுபடியும் கேட்டதுனால சந்தேகம் வந்துருச்சு. என்ன மறுபடியும் மேடம் கேக்குறாங்க? ஆயுத பூஜை வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, உங்களுக்கும் ஆயுத பூஜை வாழ்த்துக்கள். எப்படி போச்சு உங்களுடைய ஆயுத பூஜை எல்லாம்? சூப்பரா மத்தியானமே அட்டெண்ட் பண்ணிட்டேன் மேடம். ஓகே, மதியானமே அட்டெண்ட் பண்ணிட்டீங்களா? மத்தியானமே முடிச்சிட்டு ஆயுத பூஜை. ஓகே ஓகே. இங்க நடக்கிற ஆயுத பூஜை எப்படி? இல்ல, கட்டில தான். அதுதான் கேக்குறேன், அந்த ஆயுத பூஜையை பத்தி தான் கேக்குறேன். சூப்பர், ஒரு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. ரொம்ப மகிழ்ச்சி, சொல்லுங்க. ஒரு பையன் இருக்கான். ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு, சொல்லுங்க. என்ன சந்தேகம்? ஒன்னும் தொந்தரவு மேடம். செக்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட என்ஜாய்மெண்ட் பண்ண சொல்லும். அவங்க பண்ணிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு வாயில அந்த மாதிரி வச்சு அவங்களுக்கு சந்தோஷப்படுறாங்க. அந்த மாதிரி வச்சா தப்பா, தப்பு இல்லையா? வாயில வச்சா என்ன வருதுன்னு சொல்றாங்க, என்ன வாயில வைக்கிறீங்க? ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல, நீங்க எதை சொல்றீங்கிறது ஒன்னும் புரியல. சொல்லுங்க. அவங்க சந்தோஷம் அடைவாங்களா, அடைய மாட்டாங்களா? ஓகே, அதாவது உங்களுடைய அது அவங்களுடைய ஆணுறுப்பை சுவைக்க சொல்றீங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ஓகே, அது அவங்களுக்கு வச்சா தப்பா இல்லையா? சுவைக்க சொல்வது தப்பா இல்லையா? அவங்க மனநிலைமை எப்படி இருக்கோ அது. மனநிலைமை அப்படிங்கிறது நீங்க தான் இல்லன்னா இயற்கையாவே சந்தோஷப்படுவாங்களா, இது கேள்வி. ஓகே, நீங்க மன ரீதியா அப்படிங்கும் போது நீங்க வெளிப்படையா உங்களுடைய மனைவியை கேட்டு தெரிஞ்சுக்கணும். இது உனக்கு பிடிக்குதா இல்லையா, நான் இதை நான் இந்த மாதிரி செய்யலான் இருக்கேன், உனக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகே, இல்லையா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, நீங்க அவங்களுடைய எப்படி சம்மதிக்க வைக்கணுமோ அந்த மாதிரி கொஞ்சலா அப்படி பேசுனீங்கன்னா அவங்க சம்மதம் சொல்லிடுவாங்க. டாக்டர் கிட்ட அதை பத்தி கேட்போம். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். அதாவது எப்படின்னா, இப்பதான் ஒரு வருஷம் ஆகுது மேரேஜ் ஆகி, இன்னும் காலம் இருக்கு. அவங்கள்ட்ட அந்த கூச்ச சுபாவமெல்லாம் இருக்கும். பெண் உறுப்பை ஆண் சுவைக்கிறதும் ஆண் உறுப்பை பெண் சுவைக்கிறதும் குற்றம் கிடையாது. ஆனால் ரெண்டு பேருக்கும் சுத்தம் முக்கியமானதுங்கிறது. இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது, சுத்தம் ரொம்ப முக்கியம். அது முக்கியமான கான்செப்ட். மற்றபடி அவங்க நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக விருப்பம் தெரிய ஆரம்பிச்சிடுவாங்க. அதில் விருப்பப்பட்டால். இல்லை, ஒரு சிலருக்கு அலர்ஜி, மன அலர்ஜி இருந்ததுன்னா அவங்களை சுத்தமாக வெயிட் பண்ணுவாங்க. நாளடைவில் அது சரியாக வந்துடும். இவர் ஒரு குறிப்பிட்ட நாளில் மாற்றிப்பார். ஓகே ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி இங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம் டாக்டர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்களோட பேர் சொல்லுங்க. ராஜேஷ். என்ன ராஜேஷ், எப்படி இருக்கீங்க? ஆண்டவன் நல்லா இருக்கும்.
நிச்சயமா ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல இல்ல நல்லா இருக்கேங்கிறத கொஞ்சம் தெம்பா சொல்லுங்க, அப்பதான் எங்களுக்கும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும் இல்லையா? எம்புக்காக இல்ல. சரி சொல்லுங்க, என்ன வயதாகுது, என்ன பிரச்சனைங்கிறத சொல்லுங்க. 25 மேடம். 25 ஆகுது. சரி, திருமணம் ஆகிச்சா? நெக்ஸ்ட் இயர் ஜனவரி மேரேஜ். ஓகே, இப்போ என்ன பிரச்சனை? என்னல ஆண் உறுப்பு சின்னதாவே இருக்கு. ஆண் உறுப்பு சின்னதாவே இருக்கு. ஏதாவது டேப்பு இல்ல ஏதாவது ஸ்கேல் வச்சு அளந்து பாத்தீங்களா? அப்படின்னு இல்ல. இல்லங்க, இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம். அப்படிலாம் இல்லன்னா இல்ல, உங்களுடைய ஆண் உறுப்பு எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல. அப்படி இல்ல, இப்ப ஏஜுக்கான ஹைட் வெயிட் அப்படின்னும் போது அதுக்கான சைஸும் தெரியும் இல்லையா? அதுதான் கேக்குறேன். வந்து எவ்வளவு அளவு இருக்குங்கிறது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கை அளவு இல்லனா வந்து இன்ச்சஸ் அளவு ஏதாவது தெரியுமா? அப்படின்னு இல்ல, இப்ப நார்மலா நம்ம இது பண்ணும் போது அதுக்கான சைஸ் அந்த ஒரு டவுட். ஆமா, அந்த ஒரு டவுட். ஓகே ஓகே. ஆக மொத்தத்துல வந்து உங்களுக்கு கை பழக்கம் ஏதாவது இருக்கா? அது ஃபர்ஸ்ட் இருந்தது, இப்ப எதுவும் இல்ல. இப்ப எதுவும் இல்ல. விரைப்பு தன்மை எல்லாம் எப்படி? 1.5 இயர்ஸ்க்கு வந்து எதுவுமே இல்ல. அதுதான் விரைப்பு தன்மை எப்படி உங்களுக்குன்னு தான் கேக்குறேன். விரைப்பு புரியல மேடம், சாரி. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையா? ஏன் இருக்கணுங்க, ஆண்களுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம். உணர்ச்சின்றது இருக்கு சரிங்களா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஓகே, அதுதான் கேக்குறேன். உணர்ச்சி இருக்கா இல்ல வந்து உங்களுடைய ஆண் உறுப்புல அதை ஃபீல் பண்றீங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஃபீலிங் எல்லாம் இருக்கு. அந்த ஃபீலிங் டைம் மட்டும் தான் அது மாதிரி இருக்கே தவிர நார்மல் டைம் இது எல்லாமே அது மாதிரி ஸ்மாலா இருக்கு, அவ்வளவுதான். பின்ன நார்மல் டைம்ல எப்படி இருக்கும்? சரி சரி, ஓகே. ஹைட்டுக்காக வந்து ஒரு நார்மல் சைஸ் இருக்கணும் இல்லையா, அதுக்காக கேக்குறாரு. சரி சரி சரி, டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். இது எப்படின்னா, ஆண்களுக்கு ஆண்கள் மாறுபடும், ஒரே அளவில் இருக்காது. பொதுவாக பெண்களுக்கு மார்பகம் சின்னதாகவும் இருக்கும், பெருசாகவும் இருக்கும். அதனால சந்தோஷ குறைவு கிடையாது. அதே மாதிரி இதுவும் சந்தோஷ குறைவு கிடையாது. இவங்களுடைய டேலண்ட்டை பொறுத்து இருக்குது. ஒன்று, அவர் மனதளவுல கொஞ்சம் பாதிப்பு. வந்து எந்த அளவுக்கு டேலண்ட் காமிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா கட்டில்ல இந்த விஷயத்துல உங்களுடைய முழுக்க எல்லா டேலண்ட்டும் கொட்டணுங்க இங்கதான். சொல்லுங்க. அது மாதிரி ஏதாவது இருக்கிறவங்க முழுக்க ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன் அவருக்கு, அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். பராக் ஆயில்னு சொல்லுவாங்க, கரிஞ்சீரக எண்ணெய். இது முதல் இடத்துல, ஃபர்ஸ்ட் இடத்துல அது வீரியத்தை உருவாக்கும். வீரியத்தை உருவாக்கும் போது அந்த விரைப்புத்தன்மை கிடைக்க 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 இதாகிடும். அஸ்வகந்தாவில் பவுடரோ இல்லை மாத்திரையோ இல்லை லேகியமோ அவருக்கு எப்படி தோணுதோ, ஆனால் தொடர்ந்து சாப்பிடணும். ஒரு 3-4 மாதம் சாப்பிடணும். இப்போ ஆரம்பித்தா மேரேஜ் வரை எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது, பலன் அளிக்கும். ஓகே டாக்டர், ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சரி டாக்டர், நம்ம வந்து இன்னைக்கு ஆண்மை குறைவு பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ ஆண்மை குறைவு பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க சொன்னீங்க வந்து ஆண்மை குறைவு அப்படிங்கிறது கடைசியில வந்து இந்த குழந்தைகள் பிறப்பின்மைக்கு வந்து இல்லை அப்படிங்கிற போது அதுக்கும் வந்து ஒரு குறைபாடு இந்த ஆண்மை குறைவு அதனாலதான் ஏற்படுதுங்கிறது. இந்த ஆண்மை குறைவுலாம் வந்து எதனால ஏற்படுது? குறிப்பாக எல்லாரும் சொல்லக்கூடிய டாபிக் என்னன்னா, சின்ன வயசுல செய்யக்கூடிய கைப்பழக்க தவறு. ஓகே, தொடர்ந்து இதே கைப்பழக்கத்தை பத்தி நம்ம பேசுவோம். காலர் ரெடியா இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். நாங்க பண்ருட்டில இருந்து செந்தில் பேசுறோம் மேடம். ஆஹா, பலாப்பழம்லாம் எப்படி? நல்லா போயிட்டு இருக்கு மேடம். நல்லா போயிட்டு இருக்கா? அப்போ உங்க தோட்டத்துல விளையுதா? இல்ல மேடம், இல்ல மேடம், நம்மளுக்கு தோட்டம்லாம் கிடையாது. தோட்டம்லாம் இல்ல. சரி, இல்ல மேடம். ஆக மொத்தத்துல நல்லா சாப்பிடுவீங்க பலாப்பழத்தை? தாராளமா சாப்பிடுங்க. ஓகே, சொல்லுங்க. பண்ருட்டில இருந்து யார் பேசுறீங்க? செந்தில் மேடம். செந்தில், சொல்லுங்க செந்தில், உங்களுடைய பிரச்சனை சொல்லுங்க. எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 5 வருஷம் ஆகுது மேடம். ஓகே. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. சூப்பர். ஒன்றும் இல்லை மேடம், என்னுடைய ஆண் உறுப்பு வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. அது சின்னதுனாக்கா இப்போ எனக்கு 40 வயசு மேடம். ஓகே. லீனா தான் இருக்கும், 5.6 ஹைட்டு. என்னுடைய அளவு வந்து ஆனா வந்து அது ஒரு 3.5 இன்ச்சு தான் மேடம் இருக்கு. அது நார்மல்லையா இல்ல வந்து விரைப்பு தன்மையிலையா? விரைப்பு தன்மையிலே அந்த ரேஞ்ச் தான் இருக்கு மேடம். ஓகே. அது வந்து உங்களுக்கு நல்லா வந்து உங்களுடைய ஆணுறுப்பு செயலா ஆகுது அப்படிங்கறதுனால தானேங்க நீங்க வந்து 2 குழந்தைகளுக்கு தகப்பனாரா நீங்க? ரைட், ஓகே மேடம், அது பரவாயில்ல. ஆனா வந்து ஒய்ஃப், அதனால ஃபேமிலில ப்ராப்ளம். அதுக்கு அந்த என்ன இது இவ்வளவு சின்னதா நம்ம ஃபாஸ்டா மூவ் பண்ணி செய்யக்குள்ள வெளியே வந்துருச்சு மேடம். அதுதான் வந்து பெண்களுடைய மிகப்பெரிய தவறு. சரி, நம்ம வந்து டாக்டர் கிட்ட கேட்போம். இதுக்கப்புறம் வந்து அது நீட்ட ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா, ஏதாவது கேட்கணும். அடுத்து இன்னொரு கொஸ்டின் மேடம். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து
அந்த பெண் உறுப்புல நம்ம வாய் வைக்கிறோமே அதனால ஏதாவது ப்ராப்ளங்களெல்லாம் என்ன? தாராளமா வந்து டாக்டர் கேட்கலாம். இப்பதான் வந்து டாக்டர் சொன்னாரு சுத்தம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. பெண்ணுறுப்பு ஆணையோ இல்ல வந்து ஆண் வந்து பெண்ணுறுப்பையோ சுவைக்கிறது தப்பு கிடையாது, சுத்தம் ரொம்ப முக்கியம்னு டாக்டர் சொல்லிட்டு இருந்தாரு. சரிங்க மேடம். அந்த அவங்க இதுல இருந்து அந்த விந்து வரச்ச ஏதாவது நம்ம இது ஆயிட்டா என்ன ஆகும் மேடம்? புரியல, நீங்க கேக்குற கேள்வியே புரியல. நம்ம பெண் உறுப்புக்கு செய்யக்குள்ள அவங்களுக்கு உணர்ச்சி ஆகி அவங்களுக்கு இந்த இது நீர் அவங்களுடைய உச்சகட்டம் அடையும் போது நம்மளது அது சப்போஸ் வாயில பட்டு உள்ள போயிட்டா ஏதாவது ப்ராப்ளம்? அது வந்து நிச்சயமா டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். இப்ப கேட்ட கேள்விக்கு அதனால பாதிப்பு கிடையாது. ஓகே. ரெண்டாவது அது 40 வயசுங்கிறாரு, அவருக்கு சுகர் பிரஷர் ஏதாவது இருக்கா, அதனால எதனா வீரிய குறைவு இருந்தா நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க அதனுடைய வீரியம் குறையும் போது அவங்களுடைய லென்த் அண்ட் பெர்த் கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்கும். பொதுவா இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க வீரியத்தை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து லென்த் அண்ட் பெர்த் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அது கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரி முழுக்க முழுக்க இவங்கெல்லாம் இது மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்றேன். நிலப்பன கிழங்குன்ற ஒரு கிழங்கு இருக்கு நாட்டு மருந்து கடையில, அதை வாங்கி ஒரு பகுதிக்கு 1/4 பகுதி கற்கண்டு சேர்த்து நல்லா அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு காலை மாலை பாலில் போட்டு காய்ச்சி சாப்பிட்டுட்டு வரலாம். இது அவங்களுக்கு நல்ல பலன் தரும். ஓகே, ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய சந்தேகத்துக்கு விடை கிடைச்சிருக்கும் நம்புறோம். அண்ட் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம். ஹலோ மேடம். குமார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா குமார் வாரமாவே இருக்குங்க. குமார் ராஜா இவங்க எல்லாம் வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. ஆமா மேடம். சொல்லுங்க குமார், எங்க இருந்து பேசுறீங்க? திருநெல்வேலி. திருநெல்வேலி குமார் இவரு. ஓகே, நிறைய பேருக்கு இந்த குமார் அல்வா கொடுத்துருக்கிறது உண்மையா? தெரியல. இல்ல ஏதோ சலிப்பா சொல்றீங்களே, ஆளே சிக்கலையோ? இல்ல மேடம் இல்ல. ஓகே ஓகே, சொல்லுங்க குமார், என்ன விஷயம், என்ன பிரச்சனைங்கறத சொல்லுங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 2 இயர் ஆயிருக்கு மேடம். ஓகேங்க. அதுல வைஃப் கூட சந்தோஷமா இருக்க முடியல, ஏன்னு தெரியல. வைஃப் கூட சந்தோஷமா இருக்க முடியல, என்ன பிரச்சனை ஏற்படுது? ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆகுது கைப்பழக்கம் வந்துடுது நடுவுல. ஆமா ஆமா. அதாவது வந்து பெண்ணிடம் கிடைக்கக்கூடிய சுகத்தை விட வந்து உங்களுக்கு கைப்பழக்கத்துல கிடைக்கக்கூடிய சுகம் அதிகமா இருக்குங்கிறீங்க. ஆமா மேடம் ஆமா. ஓகே, இது வந்து நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்திருந்தீங்கன்னா டாக்டர் வந்து நிறைய அட்வைஸ் கொடுத்திருக்காங்க. முதல்ல வந்து மாற்ற வேண்டியது உங்களுடைய மனசுதான். சரி மேடம். ஓகேங்களா? டாக்டர் என்ன சொல்றாருங்கறத நிச்சயமா நம்ம கேட்போம். சரி மேடம். ஓகேங்களா? ஓகே டாக்டர். உங்களுக்கு என்ன வயசாகுது இப்ப? வயசாகுது சார். என்ன வயசு? 23. 23. மேரேஜ் எத்தனை வருஷம் ஆகுது? மேரேஜ் கூட்டி வந்தது சார். ஒரு காலேஜ் லைஃப்ல கொண்டு வந்தது. இல்லம்மா, இப்ப மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு? மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆச்சு. 2 இயர்ஸ். ஆக மொத்தத்துல நீங்க மேரேஜ் பண்ணீங்களா இல்லையான்னு உங்களுக்கே ஒரு டவுட்டா இருக்கு. ஓகே, சொல்லுங்க டாக்டர். ஒன்றும் இல்லை, இது நாளடைவில் மாறிடும். முதல்ல கைப்பழக்கம் தப்புங்கிறது அவங்க உணரணும். அது புரிய போய் தான் இந்த கேள்வியாகவே கேட்குறாங்க. அதுக்காக கைப்பழக்கத்துக்கு மருந்தெல்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க மன ரீதியாக இது பாதிப்பு அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிக்கணும். சப்போஸ் அவருக்கு ஒரு டிப்ஸ், கொஞ்சம் வீரியத்தை உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறது, இந்த பாதிப்பை சரி பண்றதுக்கு வந்து உருவாக்கிக்கிட்டா அப்ப இவங்களுக்கு வந்து உணர்ச்சி இன்னும் அதிகமாகும் இல்ல டாக்டர்? அப்ப கைப்பழக்கம் இன்னும் அதிகமாக தானே செய்யும்? இல்ல உணர்ச்சி அதிகமாகிறது, உணர்ச்சி அதிகமா இருக்கணுங்கிறது கண்டிப்பா உண்மை. ஓகே. ஆனா இந்த ரூட்ல தான் போகணுங்கிறது மாத்திக்கிறது மன ரீதியான பிரச்சனை. ஆமா, எதுக்கா இருந்தாலும் மொத்தத்துல வீரியம் வேணும் கண்டிப்பா. ஆண்களுக்கு வீரியம் கண்டிப்பா தேவை. ஆனா அதை நம்ம மன ரீதியா நேர்மையான முறையில நம்ம செலுத்தி கொண்டு போறதுதான். என்ன டிப்ஸ் சொல்வீங்க? ஒன்றும் இல்லை, அதுக்கு தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு ஒன்று இருக்கு. அதை வாங்கி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி தேனில் மத்திச்சு சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா அந்த வீரியம் கிடைக்கும். அது கொஞ்சம் உஷ்ணத்தை தணிக்கவும் செய்யும். அப்படிங்கும்போது இந்த இது சாப்பிடலாம், தொடர்ந்து சாப்பிடலாமா? ஓகே, ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. நேயர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த நிகழ்ச்சி வெறும் ஆண்களுக்கு தான், பெண்களுக்கு கிடையாது, எங்களுக்கு வந்து எந்த ஒரு கேள்வியுமே இல்லையா, இல்லை வந்து எங்களுக்குன்னு எந்த ஒரு விஷயமே இல்லையா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நினைக்க வேண்டியதே கிடையாது. ஆணும் சரி பெண்ணும் சரி இருவருக்குமே
பாலியல் செக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பொதுவான ஒரு விஷயம். ஆகையினால ஆண் பெண் இருவருமே வந்து நீங்க இந்த நிகழ்ச்சியை வந்து அணுகலாம். எப்படி அணுகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல இருக்கிற இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கோங்க. அடுத்த நேயர் யார் எங்க இருந்து பேசுறாங்க, என்ன மாதிரியான பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண வராங்கன்னு பார்த்துடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லுங்க. சண்முகம் மேடம். சண்முகம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கும். சொல்லுங்க சண்முகம், எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து மேடம். கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்க. ஆமா மேடம். ஏன் பயந்து பயந்து பேசுறீங்களா? இல்ல மேடம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். அதெல்லாம் நோ ப்ராப்ளம் மேடம். அதெல்லாம் நோ ப்ராப்ளம். ஓகே, இப்பதாங்க உங்க ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்மைல் வருது. சரி சரி மேடம், பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே ஆயிடுச்சு போல. அடடடடடடா, தாங்க முடியலப்பா. நீங்க உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்க. அது மேடம் எனக்கு இப்ப ஒரு 35 இயர்ஸ் மேடம். எனக்கு வந்து சுய இது கைப்பழக்கம் இருக்கு மேடம். 35 இயர்ஸ் ஆகுதா? ஆமா. எத்தனை வருஷமா இந்த பழக்கம் இருக்கு? ஒரு 5-6 வருஷமா இருக்கு மேடம். 5-6 வருஷமா இருக்கு. ஓகே, கை ரேகை எல்லாம் ஒன்னும் வந்து அப்படி மறைஞ்சு போகலல்ல? அதெல்லாம் இல்ல மேடம், நல்லா இருக்கு. ஓகே, ஏதாவது ஜோசியக்கார்கிட்ட காமிச்சிங்களா? கை ரேகை எல்லாம் இருக்கா, என்ன ஏது ஆயுள் ரேகை எப்படி இருக்கு அப்படின்னா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். ஓகே, திருமணம் ஆயாச்சா உங்களுக்கு? ஓ ஆயாச்சு மேடம். இன்னும் ஒரு 10 நாள் நமக்கு குழந்தை மேடம். சரி சரிங்க. எனக்கு லேட் மேரேஜ் மேடம். பரவாயில்லைங்க, மேரேஜ் ஆயிடுச்சு இல்ல உங்களுக்கு? எனக்கு ஒரு வயசு வித்தியாசம். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆமா, அதாவது புரிஞ்சுக்கிறாங்க மேடம். பிரச்சனை இல்ல. அதாவது சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ண கூட புரியுவாங்களா ஒரு பயம் இருந்தது. கொஞ்சம் வயசுல இருக்கும்போது மெச்சூரிட்டி இருக்கும் இல்லைங்களா? ஆஃப்கோர்ஸ். அதனாலதான் மேடம் எனக்கு பிடிச்சிருந்தது. லவ் மேரேஜா? இல்ல மேடம், அரேஞ்ச் மேரேஜ் தான். பரவாயில்லைங்க, லக்கி மேன் தான். ஆனா இந்த காலத்துல வந்து 2 பேருமே வந்து புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. நீங்க புரிஞ்சு நடந்துக்கிறீங்க, நம்ம ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். டாக்டர் கிட்ட வந்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு உண்டான கேள்விகளை கேட்டுடலாம். டாக்டர் சொல்லுங்க. டாக்டர், மொத்தத்தில் அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி கைப்பழக்கம் இருந்திருக்கலாம், தப்பு இல்லை. இனிமே அவருடைய கடமை என்னன்னா அவர் மனைவியை முழுக்க திருப்திப்படுத்தணும். அப்படிங்கும்போது இவருடைய சுகத்தை மட்டும் கருதாம அவங்கள சந்தோஷப்படுத்தணுங்கிற ஒரே நோக்கத்துல செயல்பட ஆரம்பிச்சா இந்த பழக்கம் மாறிடும். இந்த கைப்பழக்கம்ன்றது மனைவி இல்லாத நேரத்துல ஓகே, தனக்குன்னு ஒரு மேரேஜ் ஆயிடுச்சு, இனிமே அது தேவையில்லை. ஓகே, அதாவது என்ன சொல்றாருன்னா நீங்க 2 பேருமே வந்து ஒரே வயது, நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் வந்து உங்க வைஃப் கிட்ட லவாங்கியா இருங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அன்புலயும் சரி, இல்லை இந்த செக்ஸ்லயும் சரி, இந்த கைப்பழக்கம் இல்லாத ஒரு லைஃபா வந்து உங்களுக்கு எப்பவுமே அமையும் அப்படிங்கிறது டாக்டர் சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு. இந்த நிகழ்ச்சியை பாத்தீங்கன்னா வந்து ஆண் பெண் இருவருக்குமே வந்து பொதுவான ஒரு நிகழ்ச்சி. மற்ற நிகழ்ச்சிகளை எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை வந்து ஆண் பெண் இருவருமே வந்து அணுகலாம். நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மேல இருக்கிற இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. தேவராஜ் from கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல இருந்து யார் பேசுறீங்க? தேவராஜ். தேவராஜ், என்ன எல்லாம் கோயம்புத்தூர்காரங்களே போன் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப குளிர் அதிகமாயிடுச்சோ? அப்படி இல்ல மேடம். சரி, क्वेश्चन இருக்கு மேடம். நிறைய क्वेश्चन இருக்கு, சொல்லுங்க. ரெண்டு क्वेश्चन. ஓகே, கேளுங்க. ஏஜ் 23 மேடம். சூப்பர். ஓகே, ஜிம் போயிட்டு இருக்க, 6 பேக் வச்சிருக்கு மேடம். ஆஹா. சோ அதனால எத்தனை பெண்களை வந்து கவர்றதுக்கு ஐடியா பண்ணிருக்கீங்க, இல்ல எத்தனை பெண்கள் உங்களை சுத்தி வந்துட்டே இருக்காங்க? ஐயோ அப்படி இல்ல மேடம். அப்படி ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல 6 பேக் பையன் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது இல்ல? அது தெரியலையே மேடம், நான் வெளியில அதுக்கு அடிக்கிறது இல்ல மேடம். வெளியே காட்டிக்கிறது இல்ல. சரி சரி. 6 பேக் வச்சிருக்கனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா? இப்ப ஏஜ் 23 மேடம். நீங்க வந்து ஸ்டெராய்ட்ஸ் இல்ல வந்து சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது எடுக்கிறீங்களா? இல்ல மேடம், அதெல்லாம் இல்ல, எல்லாம் நேச்சுரல் ஃபுட் தான். நேச்சுரல் ஃபுட் தான். ஓகே, சரி, அடுத்த கேள்வி. அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா? அப்புறம் ஏஜ் 23 மேடம், வீட்டுல மேரேஜ் பண்ணிக்கிறான்னு கேக்குறாங்க. அதனால இப்ப மேரேஜ் பண்ணிக்கலாமா, இல்ல ஆஃப்டர் 1 or 2 இயர்ஸ் கழிச்சு அந்த மாதிரி பண்ணிக்கலாமா? அதாவது உங்களுக்கு வந்து நீங்க லைஃப்ல செட்டில் ஆயிட்டீங்க, உங்களுக்கு வந்து திருமணம் ஆகுனா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணா நீங்க மேரேஜ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து டாக்டர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருக்குன்னா உங்களுக்கு போய் ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க.
ஓகேங்களா? சரி, எனிவேஸ் வந்து உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க டாக்டர். 2 விஷயம் அவருடைய பாராட்டுக்குரிய விஷயம் என்னன்னா, உடம்ப அழகா வச்சுக்கணுங்கிற ஒரு நோக்கம். அது இயற்கையான முறையில் அதை ஃபாலோ பண்ணுறாரு. ரொம்ப சந்தோஷம். அதோட 23 வயசுல மேரேஜ் பண்ணிக்கிறது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. பருவத்தே பயிர் செய். ஆமாம், காலம் கடந்து 40, 38, 28 அப்படின்னு போகும்போது சக்தி விரயங்களாகவும் மன உளைச்சல் அதிகமாகும். மேரேஜ் 23, 24, 25 இந்த டயத்தில் மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னா அடுத்தது எல்லாமே கம்ஃபர்டபுளாக அவருக்கு அமைஞ்சு போயிடும். சிரமங்கள் இருக்காது. லேட் மேரேஜ் இந்த கைப்பழக்கத்துக்குலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நல்ல கருத்துக்களும் சொல்றாரு. ஆனால் வந்து அவரை நிறைய பேர் இந்த மாதிரி கேள்வியை கேட்டு ஜோசியக்காராக மாத்திடுறீங்க. சரி, அந்த மாதிரிலாம் மாத்தாதீங்க. நிச்சயமா வந்து இந்த நிகழ்ச்சியை